தாய் வீடு மார்ச் 2026. பாரதியின் தேசிய கல்வி பற்றிய சிந்தனைகள். எழுதி வாசிப்பவர் ராஜேந்திரம் பிள்ளை சிவலிங்கம். ஆங்கில ஏகாதிபத்தியம் என்னும் இருண்ட வானை கீறி கிழித்து கொண்டு புறப்பட்ட உதயசூரியன் பாரதி. அவன் பரப்பிய ஒளிக்கதிர்கள் பட்டு தெரிக்காத இடமே இல்லை என்னும் அளவுக்கு அரசியல், பொருளாதாரம், கலை, கலாசாரம், அறிவியல் என்று இன்னோரென்ன துறைகளிலும் ஊடுருவி நின்றன. அதனால்தான் இன்று பாரதி பிறந்த பாரத நாட்டிலே மட்டுமன்றி உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு துறைகளிலும் ஆராயப்படுகின்றான், விமர்சிக்கப்படுகின்றான். சமகால சமுதாயத்தை மட்டுமன்றி எதிர்கால சமுதாயத்தையும் தீர்க்க தரிசனத்தோடும் வரலாற்று கண்ணோட்டத்தோடும் கண்டு தெளிந்து துல்லியமான கருத்துக்களையும் படைத்த புரட்சி கவிஞன்தான் பாரதி. அந்நிய ஏகாதிபத்திய இருளில் மூழ்கி பாழ்பட்டு பரிதவித்து நின்ற பாரத நாட்டின் எழுச்சிக்காக புரட்சி கீதம் இசைத்த பாரதி அறிவும் ஆற்றலும் ஆளுமையும் கவித்துவமும் கொண்டவனாக விளங்க பல்வேறு காரணிகள் இருந்தன. எனினும் அவனது இப்புலமை பிறப்புக்கும் இலக்கிய ஆளுமைக்கும் அவன் கற்ற கல்வியும் கல்வி பற்றி அவன் கொண்டிருந்த நோக்குமே காரணமாயிருந்தன. பாரதி இந்திய சமுதாயத்திலே நீண்ட காலமாக நிலைத்து நின்ற பரம்பரையாக வந்த பாரம்பரிய கல்வி மரபு, 20ஆம் நூற்றாண்டு இடைக்கூறில் தமிழ்நாட்டில் தோற்றம் பெற்ற ஐரோப்பிய நிறுவன கல்வி மரபு என்று இரண்டுக்கும் இடையே தனது கல்வி பயணத்தை மேற்கொண்டவன். சூழ்நிலைகளுக்கு அடிமையாகாது சூழலை தனக்கு அடிமையாக்குபவனே உண்மையான இலட்சியவாதி. பாரதியும் 2 வகையான கல்வி மரபுகளை சந்தித்த போதும் எந்த கல்வி மரபுக்கும் முழுமையாக அவனை பாதிக்கவில்லை. எனினும் இம்மரபுகளிலிருந்து அவனால் ஒதுங்கி சென்று விடவும் முடியவில்லை. அவனது கவித்துவ வீச்சுக்கு களமமைத்து கொடுத்த பாரம்பரிய கல்வியையும் ஆங்கில கல்வியின் ஆதிக்கத்தின் காரணமாக அவன் எதிர்காலத்திலே வேண்டி நின்ற தேசிய கல்வியையும் மேலெழுந்த வாரியாக தொட்டு காட்டுவதே கட்டுரையின் நோக்கமாகும். பாரம்பரிய கல்வி முறையிலே தகப்பனிடமோ தாய்மாமனிடமோ ஆரம்ப கல்வியை தொடங்க வேண்டும் என்ற மரபு நிலை வந்தது. பாரதியும் தனது தகப்பனிடம் கல்வியை ஆரம்பித்தான். மரபு கல்வியிலே பாரதம், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், திருக்குறள், ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நிகண்டு, தேவார திருவாசகம் போன்றவை பாடங்களாக கற்பிக்கப்பட்டன. பாரதியும் கம்பனையும் காளிதாசனையும் இளங்கோவையும் கற்று தேர்ந்திருந்தான். மனனம் செய்தல் என்பது அக்கால மரபு. பாரதியும் பட்டினத்தடிகள் தாய்மானவர் பாடல்களை மனனம் செய்துள்ளான். இதனை பாரதியாரை பற்றி எழுதியவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டுள்ளார்கள். பாரதி மரவழி கல்வியிலே தான் கற்ற கம்பனையும் வள்ளுவனையும் நிறுவன கல்வி மரபில் கற்க முடியவில்லையே என்பதை தனது பாடலிலே தெளிவுபடுத்துகிறான். கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததுவும் காளிதாசன் கவிதை புனைந்ததுவும் நம்பெருந்திரளோடு ஒரு பாணினி ஞான மீதில் இலக்கணம் கண்டதும் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும் அன்னையாவும் அறிந்திலர் பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியும் போகுனர் என்ற பாடல் மூலம் இதனை அறிந்து கொள்ளலாம். பாரம்பரிய கல்வி மரபில் குருவிடம் பாடம் கேட்பதும் பணிவிடை செய்வதும் அக்கால மரபில் ஒன்று. பாரதியும் குருகுலக் கல்வியை நன்கு அனுபவித்திருந்தான் என்பதை தனது சின்னச்சங்கரன் கதையூடாக வெளிப்படுத்தியுள்ளான். சோலை அழகு கவுண்டனிடத்தில் சங்கரன் தினம் பள்ளிக்கூடம் விட்டவுடன் போய் பழைய புலவர்களின் சாஸ்திரங்களும் பழைய கடினமான விடுகவிகளுக்கும் பொருளும் கதையும் கேட்டு கொண்டிருப்பான். கிழக்கவுண்டனிடம் கம்பராமாயணமும் கேட்க ஆரம்பித்தான் என்று தாம் பெற்ற மரபு கல்வியை புலப்படுத்தியுள்ளான். மேலும் எட்டயபுர சமஸ்தான கவிஞர்களிடமும் தமிழ் புலவர்கள், பண்டிதர்கள், வித்துவான்கள் போன்ற தமக்கு வயதிலே முதிர்ந்தவர்களோடும் உரையாடுவதிலேயும் சந்தேகங்களை கேட்டு தெளிந்து கொள்வதிலும் காலத்தை செலவு செய்தான். இதன் காரணமாகவே பாரதியின் இயல்பான ஆற்றலுக்கு தமிழ் அறிவும் புலமையும் மெருகூட்டின. பாரதியின் தேசிய பாடல்கள் தவிர்ந்த அநேகமான பாடல்களிலே அவன் பாரம்பரிய கல்வி மூலம் பெற்ற கம்பராமாயணம், பாரதம், திருக்குறள், பட்டினத்தடிகள், தாய்மானவர் பாடல்கள் என்பவற்றின் தாக்கம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இடம்பெறுவதை நாம் மறுக்க முடியாது. பாரதியின் அற்புத படைப்பான பாஞ்சாலி சபதம் புதுமையும் புரட்சியும் எளிமையும் இனிமையும் கொண்டு படைக்கப்பட்ட போதிலும் தண்டியாசிரியர் கூறும் காப்பிய நிலையோடு உறவாட முயல்வதையும் காணலாம். மேலும் பாரதி புதிய ஆத்திசூடி பாட காரணம் பாரம்ப கல்வி தந்த பாடமெனலாம். வடிவ அமைப்பிலே கூட வசன கவிதையை தள்ளிவிட்டு பார்த்தால் பெருமளவு கவிதைகள் பழைய மரபு பிறப்பிலே சேர்ந்து கொள்வதை அவதானிக்கலாம். எனவேதான் பாரதி புதிய உத்திகள், புதிய அணுகுமுறைகளை கொண்டு புதுமையும் புரட்சியும் கொண்ட இலக்கியங்களை படைத்த போதும் அவற்றுக்கு துணையாக பாரம்பரிய கல்வி இருந்திருக்கிறது எனலாம். பாரதி பாரம்பரிய கல்வியை கற்ற போதும் வெறுமனே மரபு கவிஞனாக இருந்து விடவில்லை.
தொல்காப்பியமும் நிகண்டும் கற்றுவிட்டு சொற்சிலம்பமாடும் பண்டிதர்கள் போலவோ திண்ணை வேதாந்திகள் போலவோ மாறியவனோ அல்லது இன்றைய சிலரைப் போல வளையாபதி குண்டலகேசியில் காணாமல் போன வரிகளுக்கு கவலைக்கப்பட்டு கொண்டிருந்தவனோ இல்லை. மரவழி கல்வியை நன்கு புரிந்து கொண்டதன் விளைவாக தான் சொல் புதிது சுவை புதிது என எல்லாவற்றிலும் அவனால் புதுமையை காணும் போக்கு வளர்ந்தது. பழைய பண்டிதர்களையும் அவர்களது பிரசங்கித்தனத்தையும் கூட பாரதி தனது சின்னச்சங்கரன் கதையினூடாக கேலியும் கிண்டலும் செய்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கல்வி என்பது படித்த பண்டிதர்களுக்கு மட்டும் உரிய சொத்தல்ல, எல்லோருக்கும் பொதுவானது. எல்லோரும் கற்க வேண்டும், கல்வியை பரவலாக்க வேண்டும். இதற்கேற்ற வகையிலே இலக்கியத்தின் போக்கில் மாற்றத்தை விரும்பினான். எளிய பதங்கள், எளிய நடை, எளிதில் பொருள் புரிந்து கொள்ளும் சந்தம், பொதுமக்கள் மனதில் விரும்பும் மெட்டு இவற்றினுடைய காவியம் செய்து தருவோன் தமிழ் மொழிக்கு புதிய உயிர் தருபவனாகிறான் என சமூகத்துக்கு அறைகூவல் விடுத்ததோடு அந்த வகையிலே தானும் இலக்கியம் சமைத்தான். கடலையும் மீனையும் வானையும் வாவியையும் பெண்ணையும் சுவைத்து கவிதை படைக்க முற்பட்டவன் அல்ல பாரதி. தன்னை வானத்திலிருந்து பூமியிலே குதித்த தேவனாக பறைசாற்றியவனும் இல்லை. பாரத நாட்டின் தெருப்புழுதிகளிலே உருண்டான். ஒவ்வொரு மனிதனின் இன்ப துன்பங்களிலும் பங்கு கொண்ட முழு மனிதனாக நின்று தொந்திரமே லட்சியமாகவும் நினைவாகவும் கொண்டு வரப்போகும் இன்னல்களையும் இடையூறுகளையும் வெல்ல வெல்ல இரவாத போலுடைய இலக்கியம் படைத்தான். பாரத நாடு சுதந்திரம் பெற வேண்டுமானால் தேச பாசையிலான தேசிய கல்வி அவசியம் என வலியுறுத்தினான். பாரதியின் சிந்தனைகள் காலம் முழுவதுக்கும் ஏற்றவை. பாரதத்திலோ ஈழத்திலோ தேசிய கல்வி மூலம் தாய்மொழி இன்னமும் சரியான முறையிலே போதிக்கப்படவில்லை. ஆனால் ஏறக்குறைய 3/4 நூற்றாண்டுக்கு முன்னர் தாய்மொழியிலான தேசிய கல்வி பற்றி பேசிவிட்டான் பாரதி. அவன் தேசிய கல்வி பற்றி கொண்டிருந்த நோக்கை அவனது பின்வரும் கூற்று தெளிவுபடுத்துகிறது. தேசபாசை மூலமாக இந்த சரித்திர படிப்பு மட்டுமன்றி மற்றெல்லா பாடங்களும் கற்பிக்கப்பட வேண்டும் என்பது சொல்லாமலே விளங்கும். தேசபாசையின் மூலம் பயிற்றப்படாத கல்விக்கு தேசிய கல்வி என்ற பெயர் சொல்லுதல் சிறிதளவும் பொருந்தாது போய்விடும் என்றோ. பௌதிக சாஸ்திரங்கள் கற்றுக் கொடுப்பதில் மிகவும் தெளிவான தமிழ்நடையில் பிள்ளைக்கு மிகவும் சுலபமாக விளங்கும்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேசிய கல்வி என்பது ஒரு நாட்டின் ஆன்மாவோடும் பண்பாட்டோடும் பிணைந்தது என்பதை பாரதி ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார். ஒரு மாணவரின் அறிவு வளர்ச்சிக்கும் அவனது தேசப்பற்றிற்கும் தேசபாசை எனப்படும் தாய்மொழியே முதன்மையான கல்வியாகும். சரித்திரம் போன்ற சமூக பாடங்கள் மட்டுமன்றி சிக்கலான பௌதிக சாஸ்திரங்களையும் தெளிவான தமிழ்நடையில் கற்பிக்கும் போதே அது மாணவர்களுக்கு சுலபமாக சென்றடையும் என்பது பாரதியின் துணிவு. தாய்மொழி புறக்கணிக்கப்பட்டு அந்நிய மொழியில் போட்டப்படும் கல்வியை தேசிய கல்வி என்று அழைப்பதே பொருந்தாது என கருதிய அவர் அறிவியலை மக்களுக்கு போதிக்க எளிய தமிழ்நடை அவசியம் என்பதை இதன் மூலம் உணர்த்துகிறார். பாரதி ஐரோப்பிய காலத்தின் நிறுவன ரீதியான கல்வி மறைவையும் சந்தித்தவன். ஆங்கிலத்தை நன்கு தெரிந்து கொண்டிருந்தான். பாரதி மொழிப்பற்றும் இனப்பற்றும் கொண்டவன். ஆனால் இனவரியோ மொழிவரியோ அவனை ஆட்டிப்படைக்கவில்லை. எதையும் தெளிந்த சிந்தனையுடன் நோக்கி துல்லியமான கருத்துக்களை படைக்கும் அறிவும் ஆற்றலும் கொண்ட படைப்பாளி. அதனாலே தான் ஆங்கில கல்வியின் ஆதிக்கம் தமிழ் மொழியின் தனித்துவத்தை குலைத்துவிடும் என்பதையும் சுதந்திர உண்மையை மழுங்கடித்துவிடும் என்பதனையும் கண்டுகொண்டதோடு ஆங்கில கல்வியால் எதுவித பயனுமில்லை என்பதை தனது சுயசரிதை என்னும் பகுதியிலே செலவு தந்தைக்கோர் 1000 சென்றது, தீதனக்கு 10,000 சேர்ந்தன, நலமோ 8 கண்டிலேன், இதை 40,000 கோயிலில் சொல்லுவேன் என்று உறுதியாகவும் முடிவாகவும் சொல்லும் பாரதி, அறிவு எங்கிருந்தாலும் அதனை தேடிப்பெற வேண்டும் என்ற சோக்ரதீசரின் கொள்கையை சிந்தையிலே கொண்டவன். அதனாலேயே பிற நாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பேர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதரோல் மகிமையில்லை, திறமான புலமையனில் வெளிநாட்டோர் அதனை வணக்கம் செய்தல் வேண்டும் என கூறி பிற நாட்டினது அறிவு நூல்களையும் தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும் என விளக்குகிறான். இவன் ஆங்கிலேயே எதிர்க்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் பாரதி விரும்பிய கல்வி தமிழ் மொழியிலான தேசிய கல்வியாகும். இதனை பற்றி ஞானரத்திலே குறிப்பிடும் போது பிள்ளைகள் தமிழ் பாடம் கற்கிறார்கள் என்பதை தபோமணி அந்த உபாத்தியாயரை நோக்கி, சண்பாச்சாரியாரே, இவர்கள் என்ன பாடம் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டான். அதற்கு கண்வர், இவர்கள் கணித சாஸ்திரம் படிக்கிறார்கள் என்றான் தபோமணி என்று விளக்க வைக்கிறார்.
தமிழ்மொழி எந்த வகையில் மற்ற உலக மொழிகள் குறைந்து போய்விடவில்லை. மொழி என்பது ஒவ்வொருவரும் தமது கருத்தை புலப்படுத்திக் கொள்ளும் ஒரு வகை ஒலி வடிவம்தான். தமிழ் மக்களுக்கு அறிவியலை பூத்தும் போது அவர்கள் விளங்கக்கூடிய மொழியிலே மொழிபெயர்த்து இலவாக பூத்த வேண்டும். இதனால் தமிழ்மொழி வளர்ச்சி அடையும் என்ற கருத்தை வெளியிடும் பாரதி, இத்தகைய மொழிபெயர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் தேசிய கல்வி முக்கியமாக இருக்க வேண்டும் என எண்ணினான். அதனாலேயே தேசிய கல்வி தேச பாசை கொண்டதாக மிளிர வேண்டும் என கூறினான். தமிழ்நாட்டிலே தமிழ் மொழியே தேசிய கல்வி மொழியாக இருக்க வேண்டும் எனவும் அதற்கான உறுதிமொழி அளிக்கப்பட வேண்டும் எனவும் கூறினான். தமிழ்நாட்டிலே தேசிய கல்வி என்பதாக ஒன்று தொடங்கி அதிலே தமிழ் பாசை பிரதானமாக நாட்டாமல் பெரும்பான்மை கல்வி இங்கிலீஷில் மூலமாகவும் தமிழ் ஒருவித ஓவாசியாகவும் ஏற்படுத்தினால் அது தேசியம் என்ற பதத்தின் பொருளுக்கு முற்றும் விரோதமாக முடியும் என்பதில் ஐயமில்லை. தேசிய பாசையே பிரதானம் என்பது தேசிய கல்வியில் ஆதார கொள்கை. இதை மறந்துவிடக் கூடாது. தேச பாசையை விருத்தி செய்யும் நோக்கத்துடன் தொடங்கப்படுகின்ற இந்த முயற்சிக்கு நம் நாட்டிலிருந்து பூர்ண சகாயத்தை எதிர்பார்க்க வேண்டுமானால் தமிழ் பாசையை முதற்கல்வியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை தம்பட்டம் அறிவிக்க வேண்டும் என்று தமது கட்டுரையிலே குறிப்பிட்டார். மேலும் தேசிய கல்வியை ஆரம்பம் வகுப்பு முதல் பல்கலைக்கழகம் வரை எவ்வாறு புகட்ட வேண்டும் என்பது பற்றி பாரதி தமது தேசிய கல்வி என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட கட்டுரையில் சிறப்பாக விளக்கியுள்ளார். புறமொழி சொற்களை எவ்வாறு தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பது என்பது பற்றியும் பாரதி ஆராய்ந்துள்ளார். இதிலிருந்து பாரதி தேசிய கல்வி பற்றி கொண்டிருந்த நோக்கு ஓரளவு புலனாகும். எனவே தொகுத்து நோக்குமிடத்து பாரதியார் தமிழகத்தின் பாரம்பரிய கல்வி முறையின் மீது மிகுந்த மதிப்பும் ஈடுபாடும் கொண்டிருந்தார். அந்த மரபு சார்ந்த கல்வியே அவரது கவிதை ஆற்றலுக்கு வலுவான அடித்தளமாகவும் அமைந்தது. எனினும் காலப்போக்கில் அக்கல்வி மரபு நலிவடைந்திருந்த சூழலில் சமுதாயத்தை முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்ல ஒரு புதிய கல்வி முறையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது என்பதை நாம் அறியலாம். பாரதியின் சிந்தனைகள் தொலைநோக்குள்ளன. பாரதி மறைந்து 100 ஆண்டுகள் பறந்தோடி விட்டன. ஆனால் அவரது சிந்தனைகளும் கருத்துக்களும் மறையாது இன்றைய சமுதாயத்துக்கும் பொருந்துவனவாக உள்ளன. தாய்மொழி கல்வியோ தேசிய கல்வியோ அறிமுகப்படுத்தப்படாத, அதை பற்றி சிந்திக்காத, சிந்திக்க தெரியாத மூட கொள்கைகளும் வரட்டு வாதங்களும் ஏகாதிபத்திய இருளும் மூடிக்கிடந்த சமுதாயத்திலிருந்து மரவழி கல்வியூடாக வந்த பாரதி தேசபாசை, தாய்மொழி, தேசிய கல்வி என்றெல்லாம் தெளிவாக சிந்தித்து கருத்துக்களை வெளியிட்டான். ஆனால் இன்னும் இந்தியாவிலே தேசிய கல்வி, தாய்மொழியிலான கல்வி அறிமுகப்படுத்தப்படாமல் இருக்கிறது. இலங்கை ஓரளவு இதில் வெற்றி கண்டுள்ளது எனலாம். நன்றி.